Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 5/9/2024 வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ் கம்பெனியோட ஃபஸ்ட் வீக்கு செப்டம்பர் மாதத்தோட ஃபஸ்ட் வீக் ஒரு சிறப்பான கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட்டோட முதல் வார ரிசல்ட் வந்து 212, போன வாரம் 476 வந்திருக்கு. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வியாழக்கிழமையோட ஃபாலோயிங் கல்குலேஷனை பார்த்துடலாம் வாங்க. லாஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கு 212 வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸோட ரிசல்ட்டு. அதுக்கடுத்த வாரம் 751, அதுக்கடுத்த வாரம் லீவு 026, அதுக்கடுத்து போன வாரம் 476, 935 நேற்று ரிசல்ட். ஃபஸ்ட்டு நம்மளோட வழக்கமாக லாஸ்ட் மந்த் மெயின் ரூட்டை மார்க் பண்ணிடுவோம். 212க்கு ஒரு நாள் பிஃபோர் ரிசல்ட் வந்து 524, அதாவது பம்பர் ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பர் வந்து 135. இதில் ஏபி வந்து 13, க்ளூ நம்பரோட ஏபி 13, ரிவர்ஸ் கண்டினியூஷனில் 12. இதில் நமக்கு லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் 212 மேட்ச் ஆகுது. இந்த கால்குலேஷனில் இது நேற்று ரிசல்ட்டு 935, க்ளூ நம்பர் 541, க்ளூ நம்பரோட ஏபி 54, ரிவர்ஸ் கண்டினியூஷன் 53. இது 212 வந்த ரூட்டில் 353 ஒரு சிங்கிள் நம்பரு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வீக்கு 476க்கு ஒரு நம்பர், ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் 982, க்ளூ நம்பர் 543. இதில் நம்ம எப்பவுமே 20, 30ன்ற கால்குலேஷன் ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து கொஞ்ச நாளாக 22ன்ற ரூட்டு ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் க்ளூ நம்பரோட ஏபி 54 + 22, 11, 22, 33லாம் நம்ம முன்னாடி ரெகுலராக யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் 20, 30 ஃபாலோ ஆச்சு. மறுபடியும் 22 ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்குது. 54 + 22, இதில் வந்து நமக்கு 76 கிடைக்கிது. பிசி வந்து மேட்ச் ஆகுது. ரிசல்ட்டு 476. இப்போ இந்த ரூட்டில் நம்ம இன்றைக்கி எடுத்தோம்னா 54 + 22க்கு அதே 76 வரும். நான் வந்து நம்ம இன்றைக்கி 20ன்ற கால்குலேஷன் யூஸ் பண்ணுறோம். 54க்கு 20, 30, 2 20னா 74, 30னா 84 வருது இல்லையா? இல்லை 2 கால்குலேஷன் யூஸ் பண்ணுறோம். 20க்கு 74 வருது நமக்கு. 74 வந்து இன்றைக்கி 374ன்னு வரலாம். அண்ட் 30ல் 384வும் வரும். ரெண்டு நம்பருமே ஸ்ட்ராங்கு தான். அண்ட் 74ன்றது 79னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 74, 79ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங் நம்பராக இருக்குது இன்றைக்கி. நான் 54 + 20ன்ற கால்குலேஷன் இன்றைக்கி ஃபாலோ ஆகும்னு நினைக்கிறேன், அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நேற்று ரிசல்ட்டு 007, முந்தா நாள் ரிசல்ட்டு 007லேருந்து நமக்கு 035 எப்படி வந்துன்றா 113. 007ஓட க்ளூ நம்பர் 113, ஏபி 11 + 22 33, பிசி 13 + 22 35. 22 ஃபாலோ ஆகும் சொன்னது இதுக்கு தான். 35 நமக்கு 935 ரிசல்ட்டு நேற்று வந்துடுச்சு. இந்த ரூட்டில் வந்து க்ளூ நம்பர் நேற்று ரிசல்ட் க்ளூ நம்பர் பிசி 41 + 22, இன்றைக்கி ஒரு 63ன்றதும் பிசியில் 53 எடுத்தோம், 63 வரலாம். அப்படி வந்தால் 363. ஏ போர்டு எனக்கு 3 இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுடைய சிங்கிள் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட 751 ரூட்டு. 751க்கு 1 டே பிஃபோர் வந்து 038, க்ளூ நம்பர் 144. இதில் வந்து ஏபி 14 + 20 34, 22 36 மேட்ச் ஆகலை. 44 + 20 64, 22 66, இதில் எதுவுமே வந்து நமக்கு மேட்ச் ஆகலை.
இதில் 14 + 30 கூட நம்ம 44 வருது. 44 + 30 74 வருது. 751க்கு எந்த நம்பருமே மேட்ச் ஆகலை. இதில் க்ளூ நம்பரோட ஏபி 14, கண்டினியூஷன் 15ன்னு எடுத்தால் தான் அந்த 15ன்றது 51ன்னு ரிவர்ஸ் கண்டினியூஷனில் வருது. அப்போ நம்ம மேட்ச் பண்ணால் கூட நமக்கு ஏபி 54, கண்டினியூஷன் 13க்கு 14, 14க்கு 15ன்னா 54க்கு 55ன்னு போகும்போது 55ன்ற நம்பர் இன்றைக்கி ரிசல்ட்டுக்குள்ளே வருமா அப்படின்றது ஒரு 50-50யாக தான் இருக்குது. 55ன்ற நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கடுத்த வாரம் 0-26 வந்த வாரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி 542, க்ளூ நம்பர் 153. 153ல் ஏபி 15, கண்டினியூவேஷன் வந்து 15 + 22க்கு நம்ம 37, 30 45 20 35 வருது. 15க்கு கண்டினியூவேஷன், அதாவது +1 கால்குலேஷனில் 15க்கு 26, 0-26 ரிசல்ட் சிம்பிளாக வந்துடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா கூட நமக்கு 15க்கு 26னா 54க்கு 65ன்னு வரும். 54க்கு 65ன்னா 965ன்ற ஒரு நம்பர். 55 ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். 2 நம்பர் சப்போர்ட் நம்பராக வச்சுக்கோங்க பிசியில். 55 ஒரு வார ரூட்டு, 65 ஒரு வார ரூட். இது ரெண்டுமே வந்து பிசியில் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ஏ போர்டு எந்த நம்பர் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இன்றைக்கி 3 ஏ போர்டில் வரனால 355 365 இது இந்த 2 வார ரூட்டோட ஃபாலோயிங்கு. லாஸ்ட் வீக் எடுத்துட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக இன்றைக்கோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவோம். இப்போ வந்து 935 ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 41 -2 கால்குலேஷன் இருக்குது. -2னா 39ன்னு வரும். 41க்கு 39 வந்து இன்றைக்கி பாக்ஸில் வரலாம். ஒன்று 093 அல்லது 039ன்னு வரலாம், அல்லது 593 கூட வரலாம். இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு க்ளூ நம்பரோட ஏபி 54, சென்டர் போர்டு பார்க்கணும் 59, கண்டினியூஷன் 69. இதில் வந்து 369 அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு நம்பரோட கால்குலேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிடும். க்ளூ நம்பரோட ஏபி பிசி எல்லாமே எடுத்துட்டோம். பிசி 41 + 20 நம்ம எடுக்கல. 54 + 20 74 எடுத்தோம். பிசி 41 + 20க்கு நமக்கு 61 கிடைக்கிது. இந்த 61 வந்து +1ல் 62ன்னு வரலாம். 362 அல்லது 367ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் எப்படி வரும்னு பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு தான் வந்து நமக்கு சென்டர் போர்டில் ஒன்று அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. பிசியில் 12ன்ற மாதிரி ஒன்று ஃபாலோ ஆச்சு. அப்படி வந்ததுனா இன்றைக்கி நம்ம லாஸ்ட் வீக்கு வந்து 543 எந்த போர்ட்லேயுமே மேட்ச் ஆகலை. ஒரே ஒரு 4 மட்டும் ஏ போர்டுக்கு மேட்ச் ஆச்சு. இதே 541 நமக்கு வந்திருக்கு. இதில் வந்து ஒருவேளை இந்த 1 சி போர்டில் இன்றைக்கி வந்ததுன்னா இந்த 362 367 இருக்கு இல்லையா, இது ரிவர்ஸ் ஆகி 371ன்ற மாதிரி வரும். அதனால் வந்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஏபியில் 36 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏசியில் 37, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிங்கன்னா 367 தான் வரும். 362 67. ஏபியில் 36 ஸ்ட்ராங்னா இந்த நம்பர் தான் வந்துட்டு. இப்போ நம்ம எழுத்துக்கு நம்பர் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவாங்க. ஃபஸ்ட் லாஸ்ட் மந்தோட ரூட்டில் 353, 374, 379, 363, 093, 039, 362, 367, 369.
ஓகே, இது டோட்டல் கெஸ்ஸிங்கு. இதில் வந்து ஒரே ஒரு நம்பர் இப்போ மிஸ் ஆகிடுச்சு, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட க்ளூ நம்பரோட லாஸ்ட் மந்த் வந்து 32ன்னு ஒரு கால்குலேஷனு ஃபாலோ ஆச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளூ நம்பரோட 135 பவர் பண்ணோம்னா 180ன்னு வரும். அதாவது இந்த க்ளூ நம்பர் 135 இருக்கு இல்லையா, இதை பவர் பண்ணோம்னா பிசி மட்டும் 180 வரும். ப்ளஸ் 32ன்னு ஒரு கால்குலேஷனில் 212 மேட்ச் ஆச்சு. கால்குலேட்டர் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 541 பிசி பவர் பண்ணால் 596 ப்ளஸ் 32 ஒரு கால்குலேஷனில் நமக்கு 628ன்ற மாதிரி வரும். அந்த 628 வந்து 628 அல்லது 623ன்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ராங் நம்பர்ஸில் நான் வந்து 628, 623, 374, 379 அண்ட் வந்து 367, 362வும் வரலாம், 7ம் வரலாம். எப்படி வருதுன்னு பாரு, 362 ஆர் 367. ஓகே, டோட்டலாக வந்து 6 நம்பர் ஸ்ட்ராங். ஏபியில் 36, 30 வரலாம். பிசியில் 28, 23, 74, 79, 67 இல்லை 62 வரலாம். ஓகே, வரிசையில் இருந்தால் மட்டும் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அண்ட் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் சரணுன்னு விருப்பம் இருக்கவங்க பிளான் பார்த்து ஒரே சிங்கிள் பிளான் தான் 299 பார்த்து மெம்பர்ஷிப் சேர்ந்துருக்கேன். நம்பர்ஸ் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதிகபட்சம் வந்து கன்ஃபார்ம் நம்பர்ஸ் 1, 2ன்ற மாதிரிலாம் வந்து அதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மெம்பர்ஷிப்பில் ரொம்ப ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் வந்து நான் கொடுக்குறேன். இதில் வந்து நமக்கு வந்து 10 நம்பர், 7 நம்பர், 8 நம்பர் வருதுன்னா அதில் இன்னும் 5 நம்பர் ஆக்கி அதில் இன்னும் கான்ஃபிடண்ட்டான நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் ஆக்கி தான் அதில் கொடுப்போம். அது நான் மெம்பர்ஷிப்பில் சேர்ந்து கொஞ்சம் லேட்டாக வரும். ஓகே, விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, கம்பல்சரி கிடையாது. நாளைக்கு இந்த மாதிரி பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.